இந்த சதுரமாக கலடமாக தெரியுது பார்த்தீங்களா, இங்கே தான் ஆளுக்கு வந்து உட்காருவாங்க. எப்படி நிற்கிறீங்கன்னா அப்படியே நிற்கும். எந்த இடத்த இடிச்சாங்களோ அந்த இடத்த அப்படியே நிப்பாட்டிடுவாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வரகாத்துஹு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெளியே வந்திருக்கிறோம். அதாவது நம்ம ஓனரோட பெரிய பொண்ணு இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஏதோ ட்ரெஸ் எடுத்துருவாங்க போல இருக்கு. ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி நம்ம ஹயாத் மால் எடுத்துருவாங்க போல இருக்குது. இப்போ அங்கே கொண்டு போய் சரியில்லை, கொண்டு போய் மாற்றிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம ஹயாத் மாலுக்கு வந்திருக்கிறோம். ஒய்ஃப் வந்து உள்ளே போயிருக்காப்புல, துணியை கொண்டு உள்ளே போயிருக்காப்புல. இப்போ நம்ம வண்டி இப்போ தான் பார்க்கிங் பண்ணியிருக்கேன். பார்க்கிங் பண்ணிவிட்டு இப்போ நம்ம உள்ளே போய் பார்ப்போம். உள்ளே போயிட்டு நம்ம வீடியோ கவர் பண்ண முடிஞ்சால் கவர் பண்ணுவோம். இது பார்த்திங்கன்னா நம்ம ஹயாத் மால்னு சொல்லுவோம். ஹயாத் மால் வந்து அங்கேருந்து அந்த லாஸ்ட்டில் இருந்து அப்படி அந்த லாஸ்ட் வரைக்கும் இருக்கும். இதுலையே ஜரீர் புக் சென்ட்ரு எல்லாமே இது உள்ளே இருக்குது. அது போக பார்த்திங்கன்னா நம்ம வந்ததுக்கு பார்த்திங்கன்னா இந்த கேட்டு தான், இந்த இடத்துல இந்த கேட்டு. இது வந்து 1ஆம் நம்பர் கேட்டு. நம்ம இது உள்ளே தான் போக போகிறோம். நம்ம உள்ளே போயிட்டு இப்போ அவங்க அந்த ஒய்ஃப்ட்டு வந்து எந்த கடைன்னு சொல்லி விட்டுருந்தாங்க. அவங்க வந்து உள்ளே போயிட்டாங்க, ஒய்ஃப் உள்ளே போயிட்டாங்க. இப்போ நான் உள்ளே போய், ஏன்னா உள்ளே வந்து லேடிஸ் நிறையா இருப்பாங்க, அதனால் நம்ம வந்து கவர் பண்ண முடியாது. நம்ம உள்ளே போய் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம உள்ளே வந்துவிட்டோம். உள்ளே வந்தீங்க பார்த்திங்கன்னா அவ்வளோமே ஜவுளி கடைகள் தான் இருக்குது. இங்கே அவ்வளோமே ஜவுளி கடைகள் நிறைய கடைகள் இருக்குது. அதாவது மாலு, அது போக இது என்ன ஹோட்டலு எல்லாமே இருக்குது. அது போக ஃபேன்சி ஐட்டங்கள் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது அவ்வளோமே. இப்போ நம்ம கீழ் ஃப்ளோரில் தான் நிற்கிறோம். இப்போ அதே மேல் ஃப்ளோர் போகணும்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் சாப்பாடு கடை எல்லாமே இருக்குது. நம்ம இங்கே அவ்வளோவா கவர் பண்ண முடியாது, ஏன்னா லேடிஸ் இருக்காங்கனால கவர் பண்ண முடியாது. இப்போ நம்ம வந்த வேலை முடிஞ்சு அப்படி நம்ம வெளியே கிளம்பிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அந்த அவங்க பொண்ணுக்கு வந்து அந்த ட்ரெஸ்ஸு மாற்ற வந்தோம் இல்லையா, மாற்றிட்டு பார்த்திங்கன்னா நம்ம இப்போ கிளம்பியாச்சு. இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னா நம்ம ரூம் தான் போயிட்டுருக்கோம். அப்துல் அசீஸ் ரோட்டில் வந்து நம்ம போய்கிட்டுருக்கோம் இப்போ. ஓகே, இப்போ பார்த்திங்க அப்படின்னா என்ன சொல்கிறது, நம்ம அந்த மெட்ரோ ரயில் இருக்கு இல்லையா, மெட்ரோ ரயிலுக்காக பார்த்திங்கன்னா எல்லா இடங்கள்லையுமே வேலை நடந்துகிட்டே இருக்குது. இன்ன வரைக்கும் வேலை நடந்துகிட்டே இருக்குது. அந்த டிராஃபிக் கிளியர் பண்ணுறதுக்காக நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா ரோடை ஃபுல்லாக மறைச்சி வச்சு சுற்றி விட்டுருக்காங்க. பார்த்துவாங்க, எல்லா இடமும் மறைச்சி வச்சு நம்மளை வந்து இப்போ நேராக போகிற ஒரு இடத்துக்கு நம்ம என்ன செய்யணும்னா போயிட்டு ரொம்ப தூரம் போய் யூட்டர்ன்லாம் பண்ணி வர்ற மாதிரி தான் இப்போ ஃபுல்லாகவே ரோடு இடைஞ்சலாக தான் இருக்குது. இந்த வேலைகள்லாம் எப்போ முடியுமோ அப்போ தான் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கரெக்டாக அந்த ஸ்டேட் ரோடெலாம் சரி பண்ணி விடுவாங்க. அது வரைக்கும் கொஞ்சம் சிரமம் தான் இங்கே வண்டி ஓட்டுறது. அது போக டிராஃபிக்குமே பார்த்திங்கன்னா கண்ணாபின்னான்னு இருக்குது டிராஃபிக்லாம். இப்போ பாருங்க, இப்போ கொஞ்சம் எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது. இப்போ பகல் நேரங்களில், அதுவும் இன்றைக்கி பகல் நேரம், இன்றைக்கி சனிக்கிழமை, அதனால ஓரளவுக்கு ஃப்ரீயாக இருக்குது. ஓகே, இதே நம்ம நாளைக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த ரோடெலாம் இவ்வளோ ஃப்ரீயெல்லாம் இருக்காது. செம ரஷ்ஷாக இருக்கும் இந்த ஏரியாவில். இந்த ஏரியாவில் எல்லா ஏரியாலுமே ரஷ்ஷாக ஆயிரும். பார்த்துவாங்க, வேலை நாட்கள் அடிக்கிறதுனால நல்லா இதாகிரும், என்ன சொல்கிறது, ரஷ் ஆகிரும். பார்த்துவாங்க, இன்றைக்கி சனிக்கிழமை அடிக்கிறனால கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. இந்த வெள்ளியும் சனியும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். ஓகே, அது போக பார்த்திங்கன்னா இவங்க வந்து எப்போ ட்ரெஸ் வாங்கினாங்க, அந்த சொன்னோம் இல்லையா, அந்த ட்ரெஸ்ஸு, அந்த பொண்ணு ட்ரெஸ்ஸு வாங்கியிருக்காங்க, இங்கே வந்து மாற்ற வந்துருக்கோம் சொல்லி. இது வந்து எப்படின்னா, நேற்று நம்ம நைட்டு போனோம் பாருங்கள், இங்கே நம்ம சூக் தைபாவுக்கு போயிருந்தோம் பாருங்கள். சூக் தைபாவில் போய் தான் இவங்க ட்ரெஸ்ஸு வாங்கியிருக்காங்க. ஓகே, நேற்று 11 ஹாலுக்கு வாங்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அங்கே வாங்கினது இப்போ இங்கே நம்ம வந்து எங்கே வந்து மாற்ற வந்தோம், நம்ம ஹயாத் மாலில் வந்து மாற்ற வந்திருக்கோம். இது எப்படின்னு தெரியல, அவங்களோட பிரான்ச்சாக இங்கே இப்போ இவங்க வாங்கினாங்க இல்லையா ஒரு கடை, அந்த கடையோட பிரான்ச் இங்கே இருக்குதா, அதனால இங்கே வந்து மாற்ற விட்டு வந்திருக்காங்களா. ஆனால் இவங்களுமே ஒன்றுமே சொல்லலை, இந்த கடையிலேயே ஒன்றுமே சொல்லலை. இப்போ இந்த இது சரியில்லை, எங்களுக்கு வேறு வேணும்னு சொன்னோடனே உடனே மாற்றி கொடுத்துட்டாங்க, ஒன்றுமே சொல்லலை. இப்போ நம்ம ஊர்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் எந்த பிரான்ச்சில் வாங்கினீங்க, நீங்கள் எங்கே வாங்கினீங்க, நீங்கள் அங்கே தான் போய் மாற்றணும், இங்கெல்லாம் மாற்றி தர மாட்டோம், அப்படியாகும் ஆச்சாக்கு பூச்சாக்குன்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கேட்கல, இது அப்படியா சரி இல்லையா மாற்றணுமா மாற்றிவாங்க, அன்னு முடிஞ்சு வேலை முடிஞ்சு. ஓகே, இங்கே உள்ள சிஸ்டங்கள் கொஞ்சம் நல்லா இருக்குது. அது போக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு ட்ரெஸ் எடுக்கிறோம், இல்லைன்னா வேறு ஏதாவது ஜாமான் வாங்குறோம்னாலுமே இப்போ ஆன்லைன்லலாம் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நமக்கு ஒரு இங்கே நம்ம இந்த ஊரை பொறுத்த அளவுக்கு ஒரு 15 நாள் தராங்க ஆன்லைனில். இப்போ ஏதாவது ஜாமான் ஃபோனு வாங்குகிறோம் வைக்கிறோம், ஏதாவது ஒரு ஆன்லைனில் ஜாமான் எலக்ட்ரிக்கல் பொருளோ இல்லை எந்த பொருளோ வாங்கலாம் சரி தான், அந்த இதுலேயே கீழேயே நமக்கு வந்துடும். 15 நாளில் நீங்கள் ரிட்டர்ன் பண்ணிக்கலாம், 15 நாளுக்குள்ளே ரிட்டர்ன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வரும். நம்ம 15 நாளுக்குள்ளே சரியில்லைன்னா ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஊர்லலாம் இப்போ அமேசானில் வாங்கினாலும் சரி, ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினாலும் சரி, இப்போ முதல்லலாம் இருந்துச்சு. முதல்ல அவங்களும் நம்ம ஊர்லேயே ரிட்டர்ன் கொடுத்தாங்க. இந்த ஒரு வாரம் வரைக்கும் நினைக்கிறேன் கொடுத்தாங்க. இப்போ அதையும் ஃபுல்லாக தூக்கிட்டாங்க. பார்த்தாங்க, ஃபுல்லாக தூக்கிட்டு நம்ம ஊரில் எப்படின்னா இப்போ ஃப்ளிப்கார்ட்டும் சரி அமேசான்லையும் சரி என்ன செய்கிறாங்க, 7 நாள் சர்வீஸ் சென்டர் ரீப்ளேஸ்மெண்ட்டு, அவ்வளோதான் 7 நாள். அதாவது இப்போ சரியில்லை, அதாவது ரிட்டர்ன்லாம் பண்ண முடியாது. எனக்கு இது வேண்டாம், அந்த பொருள் நல்லா இல்லை எனக்கு வேண்டாம் அப்படி ரிட்டர்ன்லாம் பண்ண முடியாது. வாங்கியாச்சுன்னா ஏதாவது ஃபால்ட் இருந்துச்சுன்னா அவங்கள்ட்ட கொடுத்தோன்னா அது அப்படியே அந்த 7 நாளுக்குள்ளே சர்வீஸ் சென்டர் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி தர்ற மாதிரி தான் நம்ம ஊரெல்லாம் இருக்குது. இங்கே அப்படி கிடையாது.
இங்கே நமக்கு வேண்டாம்னா அந்த பொருளை எனக்கு வேண்டாம்னு சொல்லி கையை கொடுத்துட்டோம்னா நம்ம காசு ரிட்டர்ன் பண்ணி விட்ருவாங்க. நம்ம அக்கௌண்ட்டுக்கே திருப்பி காசை போட்டு விட்ருவாங்க. இங்கே உள்ள சிஸ்டம் இது ஒரு நல்ல ஒரு சிஸ்டமாக இருக்குது. என்ன காரணம், நம்ம வாங்குகிறோம் அது சரியில்லை அப்படின்னு சொன்னால் சரி ரைட்டு அப்புறம் நம்ம வேண்டாம்னு சொல்லி அப்படியே நம்ம எப்படி வாங்கினோமோ அப்படியே பேக் பண்ணி அவங்க கையில் கொடுத்தோம்னா வாங்கிடுவாங்க. சரியா? அதே மாதிரி இப்போ ட்ரெஸ்ஸுமே நம்ம இப்போ எடுத்துகிட்டு வரோம். அந்த ட்ரெஸ்ஸு நமக்கு வீட்டில் வந்து போட்டு பார்க்குறோம், சரியில்லை கொஞ்சம் லூஸாக இருக்குது டைட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னால் கூட நம்ம அப்படியே கொண்டு போய் மாற்றணும்னா மாற்றிக்கலாம். அவங்கள்ட்ட உடனே மாற்றி தந்துடுவாங்க. இல்லைன்னா எனக்கு வேண்டாம் காசு தந்துருங்கன்னா கூட காசு தந்துடுவாங்க. ஓகே, இங்கே உள்ள சிஸ்டங்கள் வந்து இந்த மாதிரி இருக்குது பார்த்துவாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மணி வந்து 2:10 ஆயிடுச்சு. ஏன்னா இப்போ நம்ம சாப்பிடாம தான் வந்தோம். இப்போ என்ன நேற்று உள்ள சாப்பாடு தான் இருக்கும் நம்ம வீட்டில். அது போக இப்போ நம்ம வீட்டுக்கு போயிட்டு மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்டுட்டு இல்லை அதுக்கு இடையில எதுவும் பெரிய பொண்ணு இங்கே இருக்கிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் வேலைகள் இருக்க தான் செய்ய மொத்தவங்க. ஏன்னா இவங்க திடீர்னு நினச்ச நேரத்துக்கு எழுந்திரிச்சு கிளம்பிடுவாங்க. காலேஜுக்கு போகிற பொண்ணு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு காஃபி வாங்க அது வாங்க ஏதாவது ஹாஸ்பிட்டல் போனால் மட்டும்தான் வெளியே வருவாங்க. இப்போ இவங்க அந்த பெரிய பொண்ணு இருந்ததுனால பார்த்தீங்கன்னா நேற்று வந்து வெளியே வந்து இவ்வளோ நேரம் நேற்று நைட்டு வந்து படுக்கும்போது மணி எத்தனை இருக்கும், மணி 1 மணிக்கிட்ட ஆயிடுச்சு நேற்று வந்து படுக்கும்போது. என்னென்னா இந்த பொண்ணு இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸு அங்கே இந்த கடைக்கு இந்த அங்கிட்டு இங்கிட்டு ஏதாவது சுத்த வைக்கவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போகிறனால இந்த பொண்ணும் சேர்ந்து போகிறாங்க. யார் காலேஜ் போகிற பொண்ணும் சேர்ந்து போகிறாங்களா, அதனால் 2 பேரும் நல்லா ஜாலி பண்ணிட்டு வருவாங்க. இப்போ நம்ம இப்போ போயிட்டுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த லெஃப்ட் சைடில் அவங்க தெரியும் அந்த இது ரயில்வே பாலம் மேலே போகுது இல்லையா, ரயில்வே பாலம். இது வந்து மெட்ரோ ரயில் பாலம் பார்த்தவங்க. இப்போ அப்துல்லாஜிஸ்க்கு வந்து இந்த ஸ்டேஷன் இந்த இருக்கு பாருங்கள், இந்த நமக்கு எய்த்தாப்பில் தெரிஞ்சு பாருங்கள் ஸ்டேஷன். இது வந்து ஸ்டேஷன், ரயில்வே ஸ்டேஷன் இது. இப்போ நம்ம இங்கே நம்ம மெட்ரோ ரயிலில் ஏறணும்னு சொன்னால் ஸ்டேஷன் வந்து இங்கேயே பக்கத்து இந்த அப்துல்லாஜிஸில். இப்போ நம்மளுக்கு இந்த சகாஃபா ஏரியாவுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த அப்துல்லாஜிஸ் இந்த ஸ்டேஷன் தான் நமக்கு பக்கம், ரொம்ப பக்கம். சரியா? நம்ம மற்ற ஸ்டேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தூரம் தான். இந்த இருக்கு பாருங்கள், உங்களுக்கு காமிக்கும் பாருங்கள், இந்த லெஃப்ட்டில் வருது பாருங்கள், இந்த இடத்துல இதுதான் ஸ்டேஷன். இந்த சதுரமாக கலட்டமாக தெரியுது பார்த்தீங்களா, இங்கே தான் ஆளுக்கு வந்து உட்காருவாங்க. ஆளுக்கு இந்த டிக்கெட்லாம் எடுத்துகிட்டு வந்து வெயிட்டிங் பண்ணிவிட்டு ட்ரெயின் வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு வந்ததுக்கப்புறம் ஏறதுக்கு இதுதான் ஸ்டேஷனு. ஓகே, இப்போ நம்மளுக்குமே பார்த்தீங்கன்னா சகாஃபாவுக்கு இப்போ நம்ம வீட்டு பக்கத்தில் இதுதான் இருக்குது ஸ்டேஷன். இப்போ நம்ம வீட்டில் இருந்துன்னு பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட்டில் இருக்கு பாருங்கள், இதுதான். இப்போ நம்ம வீட்டில் இருந்துன்னு பார்த்தீங்கன்னா மிஞ்சி போனால் ஒரு 5 கிலோமீட்டருக்குள்ளே தான் வரும். 5 கிலோமீட்டர் கூட வராதுன்னு நினைக்கிறேன். ஆமாம் 5 கிலோமீட்டருக்குள்ளே வரணும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வீட்டிலேருந்து இங்கே வந்து வண்டியை வந்து பார்க்கிங் இருக்குது பார்த்துவாங்க. வண்டியை பார்க்கிங் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே கிளம்பி ட்ரெயினில் மெட்ரோவில் ஏறிடலாம். ஓகே, ஆனால் அதுக்குமே ஒரு நாள் வரும் நமக்கு. நம்ம ஏறினு நினச்சிட்ருக்கோம், ட்ரெயினில் போகணும்னு நினச்சிட்ருக்கோம். ஆனால் நம்மளுக்கு ஒரு சரியான ஒரு வாய்ப்பு கிடைக்கல. ஏன்னா ஓனர் ஏதாவது ஊருக்கு போனாங்கன்னா மட்டும்தான் நம்ம அந்த மாதிரி வெளியே எங்கேயும் போக முடியும். ஏன்னா ஓனர் ஃபேமிலி எல்லோரும் இங்கே இருக்காங்கனால நம்மளை எந்த நேரம் எப்போ கூப்பிடுவாங்கன்னு தெரியாது. ஏன்னா நம்ம அந்த நேரம் நம்ம ட்ரெயினில் வண்டி இங்கே விட்டுட்டு ட்ரெயினில் போகணும்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப சிரமமாயிரும். இதே வண்டியில் போனால் கூட டக்குன்னு அவங்க கூப்பிட்டோன்னையும் ஒரு மணி நேரத்துக்குள்ளே வந்துடலாம். இதே வண்டி இங்கே விட்டுட்டு ட்ரெயினில் போகணும்னு வச்சுக்கோங்க, நம்ம சுற்றிட்டு அங்கே போவோம், நம்ம நேரத்துக்கு ட்ரெயின் எந்த நேரத்துக்கு திருப்பி ரிட்டர்ன் வருதுன்னு தெரியாது. அது ரொம்ப சிரமமாயிடக்கூடாது. அதனால் இன்ஷா அல்லாஹ் ஒரு நாள் நம்ம ஓனர் ஃபேமிலிலாம் வெளியே போனதுக்கப்புறம் வண்டி எங்கே கொண்டு விட்டுட்டு நம்ம நிதாரணமாக போயிட்டு வரணும். ஒரு நாள் அதையும் கவர் பண்ண முடிஞ்சால் கவர் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வீடு பக்கத்தில் நெருங்கிட்டோம். ஓகே, நம்ம வீட்டுக்கு போவோம். வீட்டுக்கு போயிட்டு அடுத்தாப்புல என்ன வேலைகள்னு சொல்லி பார்ப்போம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம வீட்டில் வந்து சாப்பாடு வந்து நேற்றுள்ள சாப்பாடு தான், அந்த பழவு சாப்பாடு சொன்னோம்னா அந்த சாப்பாடு. அது போக பார்த்தீங்கன்னா மட்டன் அந்த ஃப்ரை பண்ணி வச்சுருக்காப்புல. அது போக நேற்றுள்ள மட்டன் குழம்பு பார்த்தீங்களா. அது போக பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு வந்து சேலட் வந்திருக்கு. ஓகே, இதுதான் நம்மளுக்கு இன்றைக்கி மத்தியானம் சாப்பாடு. இதை சாப்பிட்டுட்டு அடுத்தாப்புல வேறு எதுவும் வேலைகள் வருதான்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம வந்து வெளியே கிளம்பியாச்சு. அதாவது எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் பார்த்தீங்களா வண்டி இடிச்சு நிப்பாட்டிக்காங்க பாருங்கள். லெஃப்ட் சைடில் வண்டி ஆக்சிடென்ட் ஆகி அப்படி நிற்கிது. இங்கே உள்ள இந்த ஊரில் உள்ள கெட்ட பழக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வண்டி எங்கே இடித்தாங்களோ அதே இடத்துல வண்டி நிப்பாட்டிடுவாங்க. சரியா? அடுத்தவன் எத்தனை பேர் அர்ஜென்ட்டில் வருவான், ரோட்டில் போகணுமே வைக்கணுமே வண்டி எடுத்துகிட்டு ஓரமாக விடுமே அப்படிங்கிற சோழியே கிடையாதுங்க. எந்த இடத்த வண்டி இடிக்குதோ அதே இடத்த வண்டி நிப்பாட்டிடுவாங்க. சரியா? நிப்பாட்டிட்டு அவங்க அங்கேருந்து வருவாங்க. எங்கள் நம்ம ஆர்டிஓங்க பாருங்கள், நம்ம இன்சூரன்ஸு கம்பெனிலேருந்து ஆள் வரும். இன்சூரன்ஸ் கம்பெனிலேருந்து ஆள் வந்து இவங்க யார் மேலே மிஸ்டேக்கு என்ன எதில் இடிச்சிருக்காங்க எங்கே இடிச்சிருக்காங்க எல்லாத்தையும் பார்த்து அதுக்கப்புறம் தான் அந்த வண்டியை அங்கேருந்து கிளியர் பண்ணுவாங்க. அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ரோடு ஃபுல்லாக ஜாம் ஆயிரும். அந்த ரோடு ஃபுல்லாக என்ன ஆகும்னா அவன் என்னென்ன அர்ஜென்ட்டுக்கு போவாங்களோ நம்மளே
என்னடா எப்படா டக்குன்னு, ஏன்னா நமக்கு ஃபோன் பண்ணி என்ன செய்வாங்க, எப்போ வருவேன்னு கேட்டுட்டு இருப்பாங்க. நம்ம அந்த அர்ஜென்ட்டில் இருப்போம். ஆனால் இவங்க என்ன செய்வாங்க, இடிச்சிட்டு அந்த இடத்துல நின்றுடுவாங்க. அவசர அவசரமாக ஓடுறது, வண்டியை நான் ஸ்பீடாக அவங்க போகிறேன்னு சொல்லிட்டு போகிறது, என்ன செய்வாங்க, இடிச்சிடுவாங்க. இடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 1 மணி நேரம் 2 மணி நேரம் இங்கே நிற்கிற மாதிரி ஆயிரும். அது கூட அவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நம்ம அவசர அவசரமாக போகிறோமே, வண்டி இடிச்சிட்டுன்னா நம்ம வந்து 2 மணி நேரம் காற்று கிடக்குமே ரோட்டில், அப்படிங்கிற ஒரு இது கூட இல்லை இவங்களுக்கு. அந்த இது கூட இல்லை. என்ன காரணம், இந்த ஊரோட சிஸ்டம் அப்படி இருக்குது. ஏன்னா இடிச்சாச்சுன்னா இடிச்ச இடத்துல வண்டி நம்ம நோட்டக்கூடாது. அவன் இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரங்க வந்து பார்த்துட்டு போகிற வரைக்கும் நோட்டக்கூடாது. ஓகே. இப்போ நம்ம ஊரில் வச்சாங்கன்னா அடிச்சிட்டாங்க, இடிச்சிட்டு அடிச்சுன்னா நினச்சாங்கன்னா ஒரு ஓரமாக எடுத்து வண்டியை விட்டுருவாங்க. ஒரு ஓரமாக எடுத்து வண்டியை விட்டுட்டு யாருக்கு இடைஞ்சல் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஓரமாக எடுத்து வண்டியை விட்டுட்டு, அதுக்கப்புறம் அவங்க வந்து யார் மேலே மிஸ்டேக்கு, இன்சூரன்ஸில் இருந்து ஆள் வருதுன்னா யார் மேலே மிஸ்டேக்கு அப்படி இப்படின்னு சொல்லி அங்கே வச்சு ஒரு ஓரமாக வச்சு பார்ப்பாங்க. அப்படின்னா அதுக்கு என்ன ப்ரொசீஜரோ நம்ம அதை தான் பார்ப்போம். நம்ம ஊரில் மொத்தத்தில் அடித்த உடனே என்ன செய்வாங்கன்னா, எடுத்து வண்டி ஒரு ஓரமாக எடுத்து விட்டுருவாங்க. ஒரு ஆக்சிடென்ட் ஆகுதுன்னு சொன்னால் 2 வண்டியுமே யார் மேலே மிஸ்டேக்காக தான் பிரச்சனைனா ஒரு ஓரமாக எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் பேசுவாங்க. இவங்க ஊரில் வந்து சிஸ்டம் வந்து கொஞ்சம் மாறி இருக்குது. இங்கே உள்ள சிஸ்டம் என்னென்னா, அடித்து இடத்த விட்டு வண்டியை நவட்டக்கூடாது. அது அது ஒரு முடங்கியாகவே இருந்தாலும் சரி தான். ஒரு சின்ன ஒரு முடங்கியாகவே இருந்தாலுமே அந்த இடத்துல ஒத்தடி பாதை தான் இருக்கும். ஒரு கார் ஒரு கார் போகிற மாதிரி தான் பாதை இருக்கும். அந்த இடத்த இடித்தாலுமே அந்த வண்டி அந்த இடத்துல நிற்கும் பார்த்துவாங்க. அந்த இடத்துல அந்த வண்டி அங்கே நிற்கும். என்ன, அவன் இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரங்க வந்து பார்த்துட்டு போகிற வரைக்கும் நமக்கு மற்ற அத்தனை பேர்த்துக்கும் இடைஞ்சல். இன்சூரன்ஸுக்காரங்க கம்பெனி அந்த ஆக்சிடெண்ட், ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆனால என்ன, இந்த ஊரில் உள்ள அத்தனை பேர் அந்த வழியாக எந்தெந்த வண்டி போதோ அத்தனை வண்டிக்கு அது இடைஞ்சலாக இருக்கும். என்ன சொல்கிறது, இங்கே உள்ள சிஸ்டங்கள் வந்து அந்த மாதிரி இருக்குது. ஓகே. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பேசிக்கிட்டே பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு காஃபி வாங்குற காஃபி அட்ரஸ்க்கு நம்ம வந்திருக்கோம். காஃபி அட்ரஸ்க்கு வந்து நம்ம காஃபி அட்ரஸ் கிளம்பிக்கிட்டு இருந்தோம். இந்த வரங்க காஃபி அட்ரஸில் நிற்கிறோமா, டிரைவ் துறையிலே பார்த்தீங்கன்னா வண்டி வந்து நிறையா நிற்கிது. ஓகே. அது போக பார்த்தீங்கன்னா இந்த சிக்னல் இந்த லெஃப்ட் சைடில் இருக்கு பாருங்க, இது வந்து சிக்னல் அதுலேஸ் ரோட்டில் அதுலேஸ், அதாவது இப்போ இந்த ரோடு இருக்கு இல்லையா, இது வந்து நம்ம அனஸ்தரிக்கு, இந்த அனஸ்தரிக்கு அந்த சிக்னல் இருக்கு பாருங்க, லாஸ்ட்டு சிக்னல் தெரியுதா அவங்களுக்கு, அந்த சிக்னலில் வந்து கிராஸ் ஆகிற இடம் பார்த்தீங்கன்னா அதுலேஸ் ரோடு. அது ஓகே, அதுலேஸ் ரோடு. இந்த அதுலேஸ் ரோட்டுக்கும் அனஸ் ரோட்டுக்கும் இந்த ஜாயிண்டில் வந்து சிக்னல் இருக்குது. இந்த சிக்னலுக்காண்டி பார்த்தீங்கன்னா இவ்வளோ டிராஃபிக், அங்கே அவ்வளோ டிராஃபிக்கு. இந்த காஃபி அட்ரஸில் கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கிறனால டிரைவ் துறையிலையும் உங்களுக்கு வந்து வண்டிகள் நிறையா இருக்கிறனால நம்ம வந்து ரோட்டை நிற்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வண்டி மூவாக தான் நம்ம உள்ளே போகணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டிரைவ் துறையிலே நின்று நம்ம வாங்கிட்டு போயிடலாம். நான் இங்கேருந்து கிளம்பி இவங்களுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா, கிளம்பிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பெரிய பொண்ணு ஃபோன் அடிச்சிட்டாங்க. பெரிய பொண்ணு ஃபோன் அடித்து இந்த மாதிரி எனக்கு மெடிக்கல் போகணும் அப்படின்னாப்புல. நான் தான் சொன்னேன், உங்கள் தங்கச்சி வந்து ஹோட்டலுக்கு இது காஃபி வாங்க சொல்லியிருக்காப்புல அப்படின்னேன். அப்படியா, சரி அப்படின்னு சொல்லிட்டாப்புல. இப்போ நம்ம என்ன செய்யலான்டா, இப்போ முதல்ல இவங்களுக்கு காஃபி வந்து வாங்கிட்டு போகிற வழியில் மெடிக்கல் இருந்துச்சுன்னா மெடிக்கலில் போய்ட்டு அவங்களுக்கு ஃபோன் பண்ணணும். பெரிய பொண்ணுக்கு இந்த இருக்கு இல்லையா, இந்த காஃபி தான் நம்ம வந்து அந்த பொண்ணுக்கு வந்து வாங்க வந்திருக்கோம். வாங்கியாச்சு, கொண்டு போய் கொடுத்துட்டு கொடுக்குற முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ மெடிக்கல் போயிட்டு அவங்களுக்கு ஃபோன் பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மெடிக்கல் வந்தாச்சு, தவா ஃபார்மசிக்கு வந்துவிட்டோம். நம்ம உள்ளே போவோம். உள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கொடுப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மெடிக்கலுக்குள்ளே போனோம். மெடிக்கலுக்குள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ண உடனேயும் பெரிய பொண்ணுகிட்ட அந்த மாதிரி மெடிக்கலுக்கு வந்திருக்கேன், நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொன்னேன். இல்லை நான் வாங்கிட்டேன், ரொம்ப நன்றி அப்படின்ட்டாப்புல. அப்படியே ரொம்ப சந்தோஷம் சொல்லிட்டு வெளியே வந்தாச்சு. நம்ம அப்போ போகும்போது காஃபி இந்த இதுக்கு அந்த பொண்ணுக்கு காஃபி வாங்க போகும்போது நம்ம பார்த்துட்டு போனோம் பார்த்தீங்களா, அதாவது வண்டி இடிச்சு நிப்பாட்டிருக்காங்க. இவங்க நிப்பாட்டினாங்கன்னா ரொம்ப நேரம் ஆகும் எடுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி. இந்த பாருங்கள், இவ்வளோ நம்ம எப்போ பார்த்துட்டு போனோம். இப்போ பாருங்கள், இந்த இருக்கு பாருங்கள், நம்மளும் போய் காஃபிலாம் வாங்கிட்டு மெடிக்கலுக்கும் வந்து கேட்டாச்சு. இப்போ பாருங்கள், வண்டி அப்படியே நிற்கி. நம்ம அப்போ போகும்போது பார்த்துட்டு போன வண்டி அப்படியே நிற்கி. இன்ன வரைக்கும் அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிலேருந்து ஆள் வராமல் இந்த 2 வண்டியை அப்படியே நிப்பாட்டிச்சாங்க. அடித்த வண்டி 2 வண்டியுமே அப்படியே ரோட்டில் நிப்பாட்டிச்சாங்க. இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது. சரியா, எப்படி நிற்குதுங்க, அப்படியே நிற்கும். எந்த இடத்த இடித்தாங்களோ அந்த இடத்த அப்படியே வண்டி நிப்பாட்டிடுவாங்க. இந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரங்க வந்து ஃபோட்டோலாம் பிடிச்சிட்டு என்ன யார் மேலே தப்பு என்ன வரன்னு எல்லாம் பேசி கிளியர் பண்ணுற வரைக்கும் இந்த வண்டி 2 வண்டி இப்படி தான் நிற்கும். நம்ம ரூம் போயிட்டு வேறு எதுவும் வேலைக்கு வரதான்னு சொல்லி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மேடம் வந்து வெளியே வந்திருக்காங்க. அதாவது நம்ம வீட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்டு வீடு ஒன்று இருக்குது, அங்கே போகணுன்னு சொன்னாங்க. இப்போ அந்த இடத்துலையா நம்ம காமிக்க முடியாது, இதுதான் அவங்க வீடு, ஃப்ரெண்டு வீடு. இப்போ அது உள்ளே போயிருக்காங்க. இப்போ நம்ம வந்து ஒன்றுமே சொல்லலை, போகணுன்னு சொல்லலை, போகண்டானு ஒன்றுமே சொல்லலை, உள்ளே போயிருக்காங்க. நம்ம ஃபோன் பண்ணி கேட்போம், நிற்கவா இல்லை வீட்டுக்கு போவான்னு சொல்லி கேட்போம். கேட்டுட்டு என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நைட்டு சாப்பாடு ரெடியாக வந்திருக்கு. நைட்டு சாப்பாடு பார்த்திங்கன்னா இன்றைக்கி தோசை. ஓகே, இன்றைக்கி வந்து தோசைக்கு பார்த்திங்கன்னா நேற்று வச்ச கறி குழம்பு, இது மட்டன் குழம்பு, அது போக பார்த்திங்கன்னா சட்னி, தேங்காய் சட்னி,
தேங்காய் சட்னி வந்து இந்த இருக்கு பாருங்க, இதான் தேங்காய் சட்னி. ஓகே, நமக்கு இதான் நைட்டு சாப்பாடு இன்றைக்கி. சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு அடுத்தாப்புல மேடத்தை கொண்டு வெளியே விட்டு வந்திருக்கோம் இல்லையா, அவங்க விட்டுட்டு வீட்டுக்கு போச்சுட்டாங்க. நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. நம்ம இப்போ சாப்பிட்டு ரெடியாக இருப்போம். மேடம் எப்போ ஃபோன் பண்ணுறாங்களோ அப்போ போய் அவங்கள கூப்பிட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வேலை முடிஞ்சிச்சு. இப்போ நாளைக்கு என்ன வேலைகள் இருக்குன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அது போக பார்த்தீங்கன்னா நம்ம எப்போவுமே கேட்குறதா, நம்ம சேனல் வந்து மறக்காமல் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணி வச்சுவாங்க. வீடியோக்குள்ள ஏதாவது குற்றங்கள் குறைகள் ஏதாவது இருந்துச்சுன்னு சொன்னால் எனக்கு வந்து கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க, நம்ம சரி பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது போக பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை வந்து மறக்காமல் எல்லாருமே ஃபாலோ பண்ணி வச்சுவாங்க. நம்ம சவுதியில் வந்து நடக்கக்கூடிய ஒரு அப்டேட்டையும் நம்ம வந்து அதில் வீடியோக்குள்ள நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம். வேறு ஏதாவது இதை பற்றி நம்ம வந்து வீடியோ போடணும், இல்லைன்னா ஏதாவது பற்றி இந்த சவுதியை பற்றி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் எனக்கு வந்து கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. நம்மளால் முடிஞ்சால் அதை பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம வந்து நம்ம எனக்கு என்ன தெரியுதோ அதை வந்து உங்களுக்கு சொல்லுவேன். அப்படி இல்லைனா கூட நம்ம அந்த விஷயத்தை பற்றி நம்ம வெளியே விசாரிச்சுட்டு நான் உங்களுக்கு அது என்ன பதிலோ அதை நான் சொல்லுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. எல்லாருமே சேஃபாக இருங்க. மீண்டும் நம்ம நாளை சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.